ஹலோ கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகையை டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். இதில் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே குடும்ப தலைவின்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா பொருளாதார தகுதிகள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கும் குடும்பங்கள் கீழ்காணும் 3 பொருளாதார அளவுகோல்களுக்கு உட்பட்ட குடும்பங்களாக இருத்தல் வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் தகுதி என்னன்னா, ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கும் கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்களாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 5 ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் வைத்துள்ள குடும்பங்களாக இருக்கணும். மூன்றாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.